ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடித்தமான கதைகள் தான் வந்துட்டு இருக்கு. அந்த கதைகளை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருவாளர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதையை தான் கேட்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் பத்தின ஒரு அறிமுக உரை நாம பார்த்திடலாம். ஓகேவா? ஸோ மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் 1951ல விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பிறந்திருக்காரு. பொற்போக்கு எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. வறுமையினோட காரணத்தினால வறுமை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அவரோட குடும்பத்துல. மேற்கொண்டு நிறைய படிக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனா வறுமையின் காரணமா அவர் 5ஆம் வகுப்போடவே நின்னுகிட்டாரு. மேல படிக்கல. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா அப்பா 10 வயசுலயே, இவருக்கு 10 வயசு இருக்கிறப்பவே அப்பா இறந்துட்டாரு. அதனால குடும்ப பொறுப்பை முழுவதும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்தது. அதே நேரத்துல அவருடைய கிராமத்துல ஒரு சின்ன மளிகை கடை வச்சுதான் நடத்திட்டு இருந்தாரு. ஆனா அப்பவும் அவருக்கு நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த படிப்பு ஆர்வம் இருந்ததுல எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. அதனால எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இடதுசாரி அமைப்போட தொடர்புல இருந்ததுனால அவருக்கு இது மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்ததுக்கு ஆச்சரியமே இல்லை. அதே நேரத்துல 1972ல செம்மலர் அப்படிங்கிற ஒரு இதழ்ல பரிசுங்கிற முதல் சிறுகதை வெளியிடப்பட்டது. அவர் மொத்தமா பாத்தீங்கன்னா 36 புத்தகங்கள் வெளியிட்டதாக ஒரு தகவல் இருக்கு. அதுல 22 சிறுகதை தொகுப்புகள், 8 நாவல்கள், 6 குறுநாவல் தொகுப்புகள். இவருடைய கதைகள்ல சிறுகதைகள் ரொம்ப ரொம்ப பாப்புலர். அந்த சிறுகதை தொகுப்புக்காக தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருதே கிடைச்சிருக்கு. அது என்ன சிறுகதை தொகுப்பு அப்படின்னா மின்சார பூ அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு தான் 2008ல சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல கல்கி வார இதழ் இருக்கு இல்லையா, அந்த கல்கி இதழ்ல சிறுகதை போட்டிகள் நடத்துவாங்க. அதுல 2 முறை முதல் பரிசு அவர் எழுதின சிறுகதைக்கு கிடைச்சிருக்கு. கல்கி பத்திரிகையில அவருடைய கதைகள் பிரசுரமானது இல்லாம தீக்கதிர், குங்குமம், குமுதம், வாசுகி, கல்கி, ஆனந்த விகடன், தாமரை, இதயம் பேசுகிறது, சுபமங்களா, அமுத சுரபி, இந்தியா டுடே, தமிழரசி, ஜனரஞ்சனி, தேவி, ராணி, ஓம் சக்தி, விழிப்பு, புதிய பார்வை, தமிழன் எக்ஸ்பிரஸ், இது மாதிரியான பல இலக்கிய இதழ்களிலும் ஜனரஞ்சகமான பத்திரிகைகளையும் அவருடைய கதைகள் வந்திருக்கு. அதே நேரத்துல அவர் எழுதின பல கதைகள் ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் பாடத்திட்டத்துல சேர்த்திருக்காங்க. அது இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதே நேரத்துல அவர் என்னென்ன கதைகள் எழுதியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் பார்த்துருவோம். அவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மானுடம் வெல்லும், சிபிகள், பூக்காத மாலை, மானுட பிரவாகம், காகிதம், தழும்பு, தாய்மதி, விரல், உயிர்காற்று, என் கணா, ஒரு மாலை பூத்து வரும், மணப்பூ, பூச்சுமை, வெண்பூ மனம், மின்சாரப்பூ, பூ மணச்சுனை. நாவல்கள் பாத்தீங்கன்னா உயிர்நிலம், முற்றுகை, இனி, அச்சம், அச்சமே நரகம், ஆகாய சிறகுகள், ஊர்மனம், முழுநிலா. குறுநாவல்கள் தொகுப்பு என்ன அப்படின்னு சிலதை மட்டும் பார்க்கலாம். ஈஸ்வரா, பாசத்தி, கோடுகள், மரம், இது மாதிரியான பல நூல்கள் அவர் எழுதி வெளிவந்திருக்கு. அதே நேரத்துல அவருடைய மறைவு எப்ப ஏற்பட்டது அப்படின்னா 2017ல உடல்நிலை குறைவுனால அவர் காலமாயிட்டாரு தன்னுடைய 66வது வயசுல. அவருடைய மறைவுக்கு பின்னாடி தமிழக அரசு அவர் எழுதின அத்தனை நூல்களையுமே பாத்தீங்கன்னா நாட்டுடைமை ஆக்கி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். நாட்டுடைமை அப்படிங்கிறது நேஷனலைஸ்டு பண்ணியிருக்காங்க அவர் எழுதின புத்தகங்களை. ஸோ அதனால அவர் எழுதின புத்தகங்கள் இருக்கக்கூடிய கதைகளை நாம வெளியிடுறதுல எந்த விதமான தடைகளும் இல்லை. காப்பிரைட்ஸ் இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஸோ காமன் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே தான் நமக்கு இந்த அவர் எழுதின கதைகள் எல்லாமே வருது. ஸோ அவர் எழுதின சிறுகதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா சிபிகள். அதனுடைய முதல் பதிப்பு 1987ல கங்கை புத்தக நிலையம் வெளியிட்டது. அதுல அவர் நன்றியுரை சொல்லியிருக்காரு. அதை நான் அப்படியே படிக்கிறேன் அவருடைய வார்த்தைகள்லயே. அது ரொம்ப ஸ்பெஷல் அவருடைய அந்த நன்றியுரை.
முதல் தொகுப்பு மானுடம் வெல்லும் இரண்டாவதாக வந்தாலும் சிபிகள் தொகுப்பு தர அடிப்படையில் முதலாவது. ஏன்னா அவருடைய முதல் தொகுப்பை வெளியிடுறதுக்கு அவர்கிட்ட காசே இல்லையா. அதனால அவர் வளர்த்துக்கிட்டு வந்த ஆடுகள் எல்லாம் வித்து அந்த பணத்துல தான் அந்த முதல் தொகுப்பையே வெளியிட்டாருங்கிற ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இருக்கு. ஜனரஞ்சனி இதழ் நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு வென்ற சுயம், கல்கி இதழ் 1986 சிறுகதை போட்டியில முதல் பரிசையும் விரிந்து பறந்த வாசகர்களின் பாராட்டையும் பெற்ற சிபிகள், இலக்கிய சிந்தனை பரிசையும் எழுத்தாளர் இந்துமதியின் பாராட்டையும் பெற்ற ஜீவிதத்தின் உள்வட்டம், போக்குவரத்து தொழிலாளிகளின் உயர் பண்பை யதார்த்தமாய் கண்டுணர்ந்து சித்தரித்த உள் மனிதன், இதெல்லாம் அந்த தொகுப்புக்குள்ள இருக்கு. இத்தொகுப்பின் மீது எனக்கு இப்போதும் தீராத காதல். ஒரு வட்டத்திற்குள் மட்டுமே அறியப்பட்ட எழுத்தாளனாக இருந்த என்னை பரந்த தமிழ் வாசக பரப்பிற்குள் அழைத்துச் சென்ற தொகுப்பு இது. பெருமையும் கௌரவமும் பெற்று தந்த இந்த தொகுப்பின் மீது ஒரு தாய்க்கு தலைப்பிள்ளை மீதுள்ள பாசம் எனக்கு. வாழ்க்கை என்னை போதுமான அளவிற்கு வறுத்தெடுத்திருக்கிறது, வாட்டி வதைத்திருக்கிறது. மனித சந்தடியில் அடையாளமற்று புதைத்து விட தாட்சணியமற்று எத்தனித்திருக்கிறது. வாழ்க்கையோடு நான் நடத்திய முடிவில்லாத மல்லுக்கட்டில் என் அடையாளத்தை கண்டெடுத்து நிரூபணம் செய்து நிலைநாட்டுகிற போராட்டத்தில் இன்னும் நான் நம்பிக்கையுடன் களத்தில் இருக்கிறேன். பலவிதமான பரிசுகளையும் விருதும் பெற்று கல்கி, ஆனந்த விகடன் போன்ற கௌரவமிக்க பிரபல இதழ்களில் தொடர்கதைகள் எழுதுகிற அளவுக்கு அடையாளம் பெற்றிருக்கிறேன். எனது உண்மையும் சத்தியமுமான இலக்கிய கொள்கையோ, அதை நிர்ணயிக்க மார்க்சிய தத்துவ போக்கையோ, மக்கள் நலம் சார்ந்த பொது உடைமை இயக்கத்துடனான நேசமிக்க உறவையோ மூடி மறைத்துக் கொள்ளவும் இல்லை, ஒதுக்கி வைக்கவும் இல்லை. இன்றும் நான் நம்புகிறேன். மோசமாகி போன இன்றைய சமூக சூழலிலும் உறுதியுடன் நம்புகிறேன். கலைத்தன்மை குன்றாத மக்கள் விடுதலைக்கான முற்போக்கு இலக்கிய படைப்புகள் வெற்றி பெறுவது நிச்சயம். இதுவே சரித்திரத்தின் விதி என்று. மிகவும் பின்தங்கிய கிராம சூழலில் உள்ள வாழ்க்கையில், மிக குறைந்த கல்வி வாசனையில், ஏழ்மையான குடும்பத்தில் தேங்கி நின்ற எனக்குள் ஓர் இலக்கிய படைப்பாளி தோன்றி மலர்வதற்கான எத்தகுதியும் இருந்ததாக தோன்றவில்லை. ஆயினும் வாழ்க்கையின் உள் வெளி மர்மம் நிறைந்த அனுபவங்களையும், கிராமத்து பாமர விவசாயிகளின் ஈர வலிமையும், சத்திய பலமிக்க மொழிவளத்தையும் நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு கற்றுத்தந்த முற்போக்கு சிந்தனைதான் நிகழ்வாழ்வின் கொடூரங்களை எதிர்த்து போரிடுவதற்குரிய ஆத்ம பலத்தையும் போர் குணத்தையும் வழங்கியது. அதனாலதான் இவரை முற்போக்கு எழுத்தாளர்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்னஞ்சிறு விதைக்குள் ஒரு விருட்சம் இருக்கிற நிஜத்தை புரிந்து கொண்டு எனது ஆரம்பகால படைப்பு முயற்சிகளுக்கு நீரூற்றி சோர்வடைந்து துவழ்கிற போதெல்லாம் தைரியம் ஊட்டி, சுதாரித்து துள்ளுகிற போதெல்லாம் லகான் போட்டு என்னை நெறிப்படுத்தி, பாசத்தோடும் தோழமையோடும் என்னை வார்த்தெடுத்த தோழர் எஸ்.ஏ. பெருமாள் அவர்களை என் உயிர் உள்ளவரையும் மறக்க இயலாது. எனது சிறுகதைகளை துவக்க நாளில் இருந்து பிரசுரித்து பாதுகாத்து போற்றிய செம்மலர் ஆசிரியர் கே. முத்தையா, ஓவியர் தி. வரதராஜன், மீரா பதிப்பகத்தார், கவிஞர் கந்தர்வன், முத்துநிலவன், கி. ராஜநாராயணன், கவிஞர் பாலா எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள். சிபிகள் நூலை தேடி கண்டுபிடித்து கொடுத்துதவிய காமராசர் மாவட்ட தாமு ஏசா செயலாளர் எழுத்தாளர் சா. வெங்கடாசலத்திற்கு விசேஷ நன்றிகள். எனது படைப்புகளை எல்லாம் தோளில் போட்டு நாடெல்லாம் விற்றும் படித்துவிட்டு உடனுக்குடன் விமர்சனமும் பாராட்டும் வழங்கி தன் சொந்த படைப்பாளனாக என்னை மதிக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க நண்பர்கள் சகலருக்கும் எனது அன்பும் தோழமையுமான வணக்கங்கள். நன்றி. என்றும் உங்கள் மேலாண்மை பொன்னுசாமி. எதுக்காக அவர் எழுதின நன்றி உரையை இவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த நன்றி உரை ரொம்ப ரொம்ப மக்கள் மத்தியில பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான எழுத்தாளரா இருந்திருக்காரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள். அவர் முதலே சொன்ன 2017 உடல்நலை குறைவுனால காலமாயிட்டாரு. ஆனா அவருடைய கதைகள் சாகாவரம் பெற்று இன்னைக்கும் நிலைச்சிருக்கு. சோ அவருடைய கதைகள் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக அவர் எழுதின சிறுகதை பௌர்ணமி குடும்ப சிறுகதை இந்த வீடியோ பதிவில் கேட்கலாமா? மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய பௌர்ணமி சிறுகதை. ரெக்கை முளைத்த மாதிரி இருந்தது சிந்தாமணிக்கு. சந்தோஷம் என்றால் சந்தோஷம், அம்புட்டு சந்தோஷம். உள் நரம்புகளுக்குள் ஓடி பரவுகிற பரவசம், உள்மன சிலிர்ப்பு,
ஒவ்வொரு அணுவிலும் மனத்துள்ளல். சிரமப்பட்டு மறைத்தாலும் மீறிக்கொண்டு முகத்தில் மனசின் மலர்ச்சி, அதன் ஒளி. சிந்தாமணிக்கு வயது 35க்கும் மேலே. 3 பிள்ளைகள். மூத்தவள் ராஜி, 7ஆம் கிளாஸ் படிக்கிறாள். சிந்தாமணிக்குள் சிறகடிப்பு. இப்பதான் கல்யாணம் ஆனவளைப் போல குதூகல துடிப்பு. மனசுக்குள் குமரி பருவ கொந்தளிப்பு, கும்மாளம். எல்லாம் புருஷனை நினைத்துத்தான். குமரேசனை நினைக்க நினைக்க ஒரே கொண்டாட்டம் அவளுக்கு. அவனிடம் அத்தனை மாற்றம், தலைகீழ் மாற்றம். 40 வயசில் நாய்குணம் என்பார்கள். நாய்குண வயசில்தான் அவனிடம் மனித குணம் வந்திருக்கிறது. சூரிய குணம், பகலில் இயங்குகிற அக்கறை குணம், லௌகீக குணம். முந்தியெல்லாம் குமரேசன் இப்படி இருக்கவில்லை. வேறு மாதிரி இருந்தான். ஒரு மாதிரியாய். காடு கரைக்கு போக மாட்டான். போனாலும் அங்கேயும் புத்தகம்தான் படிப்பான். ஒரு வேலை ஜோலி பார்க்க மாட்டான். பொறுப்பே கிடையாது அவனுக்கு. சூரியனை கேலி செய்கிற மாதிரி சும்மாவே இருப்பான். அக்கறை கிடையாது, ஆர்வம் கிடையாது. விருந்தாளி மாதிரிதான் அவனும். கால நேரம் பார்த்து கரெக்டாக சாப்பிடுவான். கால நேரம் தெரியாமல் வாசிப்பான். கண் பூத்து போனால் தெருக்காட்டுக்கு போய்விடுவான். டீக்கடையில் உட்கார்ந்து பேசினால் அப்படி பேசுவான். பசிதான் ஆளை எழுப்ப முடியும். இப்படி ஆக்கங்கெட்ட ஆம்பளைக்கு வாக்கப்பட்டு சீரழிகிறோமே என்று சிந்தாமணி புலம்பாத மாதமில்லை, வருத்தப்படாத வருஷமில்லை. மணியக்கரண்டு பருத்திக்கு தண்ணீர் பாய்ச்ச கூலியால் போயிருக்கும். சொந்த புஞ்சையில் நடக்கிற வேலை பற்றிய சுரணையே இல்லாமல் ஊர் மடத்தில் அவன் சத்தம் ஓங்கி கேட்கும். பக்கத்தில் தான் வீடு. சிந்தாமணிக்கு வயிறு எரியும், குலை கொதிக்கும். பூஞ்ச வேலை நடக்கையில பொறுப்பில்லாத இந்த ஆளு இப்படி இருக்க என்று புலம்பி தகிப்பாள். போடி, உங்க அப்பனை இழுத்துக்கிட்டு வாடி. கோபத்தில் மகளை விரட்டுவாள். வந்து நிற்பான். குற்ற உணர்வில்லாமல் வெகு இயல்பாக இருப்பான். காஃபி போட்டுட்டியா? வெறுப்பும் கொதிப்புமாய் அனலாய் சினந்து பார்ப்பாள் அவள். அவன் அழுங்கவே மாட்டான். இப்படி திரிஞ்சா எப்படி? என்ன செய்ய சொல்ற நீ? புஞ்சைக்கு போலாம்ல. தண்ணி பாய்ச்சறவனுக்கு காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்க உண்டான ஜோலிய பார்க்கலாமே. நானா? நீங்க தான். ஏன் நீங்க புஞ்சையில வேலை பார்க்க கூடாதா? கிரீடம் இறங்கிடுமா? நீங்க என்ன பெரிய சீமானா? புண்பட்டவனைப் போல அவன் முகம் உராவி போகும். கண்ணில் ஒரு வேதனை துடிக்கும். அறுபட்ட பள்ளி வாளாக. முதல்ல எனக்கு காஃபியை கொடுத்துரு. காஃபி குடித்தவுடன் சின்னவனை பார்த்தான். ஏலே, பூஞ்சையில போய் நீ காஃபியை கொடுத்துரு. உத்தரவு போட்டுவிட்டு சீமராசா மாதிரி புறப்பட்டு விடுவான். திணுங்காமல் அவன் போகிற லட்சணத்தை பார்க்க பார்க்க இவளுள் கிடந்து மனசு தகிக்கும். இப்படி ஒரு மனுஷர் இருப்பாரா? 4 பேரை போல பாடுபடணும், 4 காசு சம்பாதிக்கணுங்கிற அக்கறை இல்லாம ஒரு ஆம்பளை இருப்பாங்களா? சும்மாவே இருக்கிற இருப்பும் ஒரு இருப்பா? சூரியனுக்கு அடியில குருவி கூட சும்மா இருக்காதே. தெருக்காட்டுல ஆம்பளை சுத்துனா வீடு விளங்குமா? கொதிப்பானை சோறாக அவள் நினைவு. தளதளத்து கொதிக்கிற நினைவு. ததும்பி பொங்கி புலம்பலாக வழிகிற நினைவு. இருக்கிறதே 1.25 குறுக்கம் புஞ்சைதான். இரவை தோட்டம், உப்பு தண்ணீர் கிணறு. இந்த குண்டு சட்டிக்குள் தான் குடும்பத்தின் குட்டோட்டம், நெட்டோட்டம் எல்லாம். இதில் விளைவதை வைத்துத்தான் 5 ஜீவன்கள் மூச்சு வாங்க வேண்டும். இந்த ஆளுக்கு இந்த கவலையெல்லாம் கிடையாது. பெரிய பண்ணையாருன்னு நினப்பு. கைவிரலில் அழுக்குப்படாமல் தெரிகிற கித்தாப்பு. உழவுக்கு மாடு கூப்பிட, பாத்தி கட்ட, ஆள் பார்க்க என்று எல்லா வேலைகளும் இவள் தலையில்தான். தாலி அறுத்த பொட்டச்சி மாதிரி தெரு தெருவாய் அலைந்து காலொடியானும். புஞ்சைக்கு வேலைக்கு வருகிறவர்கள் வாயை வைத்துக் கொண்டு சும்மா வேலை பார்ப்பதில்லை. கிண்டி கிளறுவார்கள். பொன்னில் சீண்டி பார்ப்பார்கள். அண்ணாச்சி புஞ்சைக்கு வரமாட்டாரா? அப்புராணி பாவனையில் கேள்வி கேட்பார்கள். ஏளனமும் பரிகாசமும் உட்கார்ந்திருக்கும் அதில். அவமானமாய் உணர்வாள் சிந்தாமணி. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ள முடியாது. வருவாரு, இன்னைக்கு வரல, ஊருக்கு போயிருக்காரு. அண்ணாச்சி கவலையத்த ராசா. மகராசி, நீங்க எல்லா வேலைகளையும் செஞ்சு விடுறீங்க. அவரு சீமராசா கணக்கா ஊரு சுத்துறாரு. பாராட்டா இல்லை இது கேலியா? துணியை நிதானிக்க முடியாமல் துடிப்பாள் அவள். மனசுக்குள் கொத்தி பிடுங்கும் அவமானம். இந்த பக்கம் ஊசியால் குத்தி மறுபக்கம் உருவுவதைப் போல அவளுள் பரவுகிற வேதனை அணு அணுவான அவஸ்தை. ஒன்றும் பதில் பேச முடியாது சிந்தாமணியால். என்னத்தை பேச? என்ன யோகியதையில் பேச? கூறுகெட்ட ஆம்பளையை வைத்துக் கொண்டு எந்த வாயை திறந்து பேச?
அவள் மனசுக்குள் குலை கொதிக்கும். ஊரில் அகப்பட்ட சாமிகளை எல்லாம் இழுத்து போட்டு வைது தீர்ப்பாள். எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத எனக்கா இந்த கேவலம்? அட குருட்டு பைய தெய்வமே! வாழ்வின் வெளிவட்டத்தில்தான் குமரேசன் இப்படி. உள்வட்டத்தில் கதையே வேறு. ரொம்ப குளிர்ச்சி. பௌர்ணமி நிலா குளிர்ச்சி. பிள்ளைகளுக்கு அருமை அருமையாய் பாடம் சொல்லிக் கொடுப்பான். நல்ல நல்ல கதைகள் கூறுவான். குழந்தைகளோடு குழந்தையாய் நிலா வெளிச்சமாய் சிரித்து சிரித்து விளையாடுவான். மழலை மனசு. சாப்பிட உட்கார்ந்து விட்டான் என்றால் குமரி கொதித்து போயிருக்கிற சிந்தாமணியை குளிர வைத்து விடுவான். குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு, தாளிச்ச வாசம் ஆள தூக்குது என்பான். சோறு வேக்காடு ரொம்ப பக்குவம் என்று கூறுவான். குழம்பு எதுவானாலும் 4 வார்த்தை பாராட்டாமல் அதை தொடமாட்டான். வெறும் ரசமும் துவையலும் மட்டும் வைத்திருந்தால் கூட முகம் சுளிக்க மாட்டான். ரசத்துல மல்லிச்செடி வாசம் மனச கொள்ளை அடிக்குது என்று அதற்கும் பூக்களை தூவுவான். பாராட்டை பழிப்பவளைப் போல சிந்தாமணி முகம் சுளிப்பாள். ஆமா, இந்த சொக்குப்பொடி பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று ஏளனமாய் சொல்வாள். ஆனால் உள்ளுக்குள் பௌர்ணமி நிலா குளிர்ச்சி பாய்ந்து பரவும். பூப்பூவாய் பூத்து மனசே பூவனமாய் சிலிர்க்கும். தை மாச நிலா மிதக்கும் ஆகாயமாய் அவள். இரவின் அந்தரங்கத்தில் அவன் தொடுகிற விதம் கூட ஒரு நேர்த்திதான். நேரம் அறிந்து மனசறிந்து தாகமும் மோகமுமாய் அவள் கனிந்து நிகழ்கிற கணத்தில்தான் தொடுவான். நிலா வெளிச்சமாய். மறுக்க வழி இருக்காது. அவனது ஆக்கிரமிப்பின் இங்கிதத்தில் இதத்தில் சுகத்தில் அப்படியே லயித்து துவண்டு கிடப்பாள். தேனில் விழுந்த எறும்பாக. இப்படியான ஒரு மயக்க பொழுதில்தான் சிந்தாமணி அந்த தகவலை சொன்னாள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? தெற்கு தெரு மாடத்தி மக சடங்காயிட்டா. அந்த சின்ன பிள்ளையா? அவ நம்ம ராஜி வயசு தானே? ராஜியும் அந்த பிள்ளையும் ஒரே நாள்ல பிறந்தாங்க. அந்த பிள்ளைய சடங்காயிருச்சு அதுக்குள்ளையா? அவனது வியப்பில் ஒரு இறுக்கம் இருந்தது. உள்நடுக்கம் தெரிந்தது. பதற்றத்தில் பேசக்கூட பயந்து மௌனத்தில் உறைந்து போய்விட்டான். வாழ்க்கையின் மூர்க்க சுமையில் அவன் மனசு மூச்சு திணறியது. இந்த 1 மாசமாய் தலைகீழாய் மாறிவிட்டான் குமரேசன். வேலை வேலை, எந்த நேரமும் வேலைதான். சூரியனுக்கு போட்டியாக அலைச்சல். சூரியோதயம் அஸ்தமனம் இரண்டையும் புஞ்சையில் இருந்துதான் அவன் பார்ப்பான். அதுக்கு பிறகும் வேலைகள். இப்போதெல்லாம் தண்ணீர் பாய்ச்ச கூலியாள் கிடையாது. அவனேதான். அசைப்பு பிரேயரை தூக்கி முதுகில் போட்டுக்கொண்டு பருத்திக்கு ஓடி ஓடி மருந்தடிப்பதுவும் அவன்தான். சிந்தாமணியுடன் களைவிட்ட கூட கூச்சப்படாமல் புறப்பட்டு விடுவான். நிறை பிடித்து குனிந்தால் லேசில் நிமிர மாட்டான். இதையெல்லாம் தூசியாக நினைக்கிற மாதிரி இன்றைக்கு பெரிய சாதனையை சாதித்து காட்டி ஊரையே அசத்தி விட்டான். இவர்கள் கிணறு உப்பு தண்ணீர். புஞ்சையே உவர் பொங்கி கிடக்கும். தண்ணீர் பாய பாய வெள்ளாமை தேய்பிறையாய் சுருங்கும். மழை பெய்தால்தான் வெள்ளாமை. உப்பு தண்ணீர் பாய்ந்து உவர் பொங்கிய மண்ணில் நல்ல தண்ணீர் பாய்ந்தால் பெரிய உரம் போட்ட மாதிரி திகிடு முகிடாக வெள்ளாமை விளையும். தூரத்தில் 500 அடிக்குள் ஒரு கிணறு. நல்ல தண்ணீர், தேங்காய்ப்பால் மாதிரி தித்திப்பு. இவர் ஊராய் அலைந்து விசாரித்து சிரமப்பட்டு 400 அடி ரப்பர் டியூப்புகளை சுமந்து கொண்டு வந்து கிணற்றுக்காரரிடம் கெஞ்சி கூத்தாடி மணிக்கு 15 ரூபாய் என்று வாடகை பேசி அந்த நல்ல தண்ணீரை பருத்தி புஞ்சைக்கு இன்றைக்கு பாய்ச்சி விட்டான். இது பெரிய சாதனை, துணிச்சலான சாகசம், பெரிய விஷயம். சிந்தாமணிக்கு ரெக்கை முளைத்த மாதிரி இருந்தது. முகத்தில் ஒரு ஒளி ததும்பல், பெருமித பரவல். அந்த ஊர் அவனை பேசி பேசி மாய்கிறது. மூக்கில் விரலை வைத்து அசந்து போகிறது. புருஷனை நினைக்க நினைக்க இவளுள் பூரிப்பு, பரவச சிலிர்ப்பு. அவனுக்காக தான் பறந்து பறந்து சமையல் செய்கிறாள். புகையோடு மல்லு கட்டுகிறாள். அவனுக்கு வாழை கருவாடி என்றால் உயிர். குடியிருந்து தின்பான். அதிலும் வெங்காயம் மிளகாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கருவாட்டு துண்டை வதக்கி வைத்து விட்டால் போதும். சின்ன பிள்ளை மாதிரி ஐய ஐயென்று கும்மாளம் போடுவான். ரசித்து ரசித்து பாராட்டுவான். அவனிடம் குளிர் சொல்லை கேட்கிற வேட்கையோடு ரொம்ப பக்குவமாய் கண்ணும் கருத்துமாய் சமையலை முடித்த கையோடு மஞ்சளை பூசி குளித்து முடித்தாள். ஈரக்கூந்தலை தளர போட்டிருந்தாள். என்னமோ இன்றைக்கு அவள் ரொம்ப கனிந்து நெகிழ்ந்திருந்தாள். புருஷனை எப்படி பாராட்ட, எப்படி சீராட்ட என்கிற மன தத்தளிப்பு
உள்ளுக்குள் ஓடி சிலிர்க்கிற பரவசம். இருட்டின பிறகுதான் அவன் வந்து சேர்ந்தான். வேக வேகமாய் வந்தான். பரபரப்பாக இருந்தான். எங்க புறப்பட்டாச்சு? டியூப கொண்டு போய் சேர்க்கணும்ல. சாப்பிடுறீங்களா? ம். அவசர அவசரமாய் கால் கையை கழுவி விட்டு வட்டிலின் முன் நிமிர்ந்தான். பரபரவென்று அள்ளி விழுங்கினான். யோசனை பூராவும் எங்கோ. அவன் முகத்தையே பார்த்தாள். பரவச வார்த்தைகளான ஐ வாழக்கருவாடா, ரொம்ப மனமா இருக்கே என்கிற குழந்தைத்தனமான சந்தோஷ சொற்கள் எதுவும் வரவே இல்லை. சிந்தாமணிக்கு என்னவோ போலிருந்தது. குமரேசனையே அள்ளி விழுங்கியது அவளது பார்வை. என்ன வாழக்கருவாடு எப்படி இருக்கு? மெல்ல கிசுகிசுத்தாள். இப்படி கேட்பதே புதுசு. கேட்க வேண்டியதே நேராது. அவனே சொல்வான். கேட்க நேர்ந்ததில் அவள் ஒரு கூச்சம், வெட்கத்தை விட்டு கேட்டது போல் இருந்தது அவளுக்கு. இருக்கு என்று ஏதோ ஞாபகத்தில் சொன்னது போல பற்று இல்லாமல் சொன்னான். சட்டென்று டியூப் சுருளை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது பற்றி மளமளவென்று பேச ஆரம்பித்து விட்டான். சிந்தாமணிக்கு பகீர் என்றது. இப்போதும் அடுப்பு புகைக்குள் அவஸ்தைப்படுகிற உணர்வு. கண்ணோரத்தில் நீர் கசிவு. என்னாச்சு இந்த ஆளுக்கு? எங்க போனார் அந்த ஆளு? தாளிச்ச வாட ஆளை தூக்குதுன்னு பௌர்ணமி நிலா சந்தோஷமாய் குழந்தை குதூகலமாய் சொல்கிற அந்த ஆளு எங்கே? சாப்பிட்டு கை கழுவி விட்டு புறப்பட்ட குமரேசனை குழந்தைகள் மறித்தனர். ஐயா கதை சொல்லுங்க ஐயா. கதையா? தலைக்கு மேல வேலை கிடக்கு. உங்க அம்மா கதை போடுவா. சொன்ன சொல் உதட்டில் இருக்கும் போதே ஆள் வெளியே போயாகிவிட்டது. பிள்ளைகளுக்கும் வியப்பான ஏமாற்றம். மலங்க மலங்க விழித்தன. அம்மாவை பார்த்ததுகள். அவர்களின் விளையாட்டு பிள்ளையாக இருந்த ஐயாவை காணாமல் அதுகளின் தவிப்போ தவிப்பு. தன் பெண் ராஜியும் சீக்கிரத்திலேயே சடங்காயிடுவாள் என்கிற உண்மை தந்த மாற்றத்தில் லௌகீகம் தெரிந்த அக்கறையுள்ள ஆளாகிவிட்ட குமரேசன் பௌர்ணமி குளிர்ச்சியை தொலைத்து விட்டானா? மனுஷ ஈரத்தையும் குளிர் சிரிப்பையும் மறந்துவிட்ட எந்திர மனுஷனாகி விட்டானா என்ன? சிந்தாமணிக்குள் பீரிட்டு கொண்டிருந்த மகிழ்ச்சியையும் பரவசத்தையும் ஊமை சோகமாக நிறமாற்றிக் கொண்டிருந்தது வாழ்க்கை. மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய பௌர்ணமி சிறுகதை முற்றும். ஒரு மனிதன் அல்லது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் பொறுப்பில்லாம குடும்பம் எப்படி நடக்குது அல்லது என்ன வேலை வெட்டி எதுவுமே இல்லாம பார்க்காம புஸ்தகம் படிக்கிறதே கதியா இருந்தாலும், அல்லது அது மாதிரி வேற சில தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய வீட்டுல கூட அவங்க திருந்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆனா இது நம்ம திருந்ததுக்கான ஒரு சந்தர்ப்பம் தாங்கிறத உணர்ந்து திருந்திருவாங்க. அப்படி இந்த கதையில சிந்தாமணியோட புருஷனும் ஒரு வேலைன்னு அலையிற மாதிரி ஒரு கட்டத்துல திருந்திடுறான். ஆனா அதுக்கு காரணம் வீட்டினுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையும் எது சம்பந்தப்பட்டதுன்னா தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. அதையும் தாண்டி ஒரு பெண் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். அவ சடங்காயிட்டா கண்டிப்பா தன்னுடைய பொருளாதார நிலை மேம்படணும், குடும்பத்தை நல்ல ஒழுக்கமா தான் கவனிச்சுக்கணுங்கிற அக்கறை வந்ததுல தன்னுடைய உண்மையான உணர்வையும் பௌர்ணமி சிரிப்பையும் மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் இழந்துட்டானோ, அதை தவற விட்டு விட்டானோ கணவன் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி முடிக்கிறாங்க. அதனாலேயே அவளுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி பரவசம் எல்லாமே நிறம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மையான ஒரு கதைன்னு சொல்லலாம். இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.